ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி ஒரு ஹோட்டல் கடையில் பட்டை கிராம் ஏலக்காய் மொத்தமாக ஒரு அளவில் அளந்து அரைச்சி வச்சு பிரியாணியில் சேர்க்க போகிறோம். ஒரு ஆத்தென்டிக் திண்டுக்கல் ஸ்டைல் இந்த பட்டை மசாலா சொல்லலாம். இதுக்கு ஒரிஜினல் பட்டை எடுத்துருக்கும். சுருள் பட்டை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக தூளாக உடையாமல் தக்கையாக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதோட மனம் அதிகமாக கிடைக்கும். உடைக்க பாருங்கள், இவ்வளோ துண்டாக உடையும். இதுவே நல்லா காற்று போயிட்டு இதோட மனம் இல்லாமல் இருந்தால் அப்படியே நமக்கு பொடியாக உடையும். சுருள் பட்டை எவ்வளோ சக்கச்சவேறு இருக்குது பாருங்கள். இந்த கலரே திண்டுக்கல் பிரியாணிக்கு பெரிய ஒரு அடையாளம். வீடியோ முழுவதும் பாருங்கள். நான் அனுபவத்துக்காக கொடைக்கானல் போயிருந்தேன். அங்கே இந்த சுருள் பட்டையை பார்த்தேன். 1 கிலோ பாருங்களேன், 2050 ரூபா ரேட் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் பட்டை. ஆனால் நம்ம சிங்கார பட்டை, நம்ம இந்த சாதா பட்டை கிலோ 700 ரூபாயிலேருந்து இருக்குது. பட்டை மந்தத்தன்மை போல் எதையும் நமக்கு தூக்கி கொடுக்காது, வாசனையை மட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டை கூட எந்த அளவில் மற்ற ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சா நமக்கு நல்ல அரோமா கிடைக்கும். தெளிவாக வீடியோ போடுறேன். பட்டையை யாராவது மென்று சாப்பிட்டு பாருங்களேன், தித்திக்கும். அதனால தான் பட்டை மட்டும் ஸ்பைசஸில் கூட சேர்த்துக்கணும்.